தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியிலே இன்றைக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆலோசனை அறிவுரை என்னவென்றால், நீண்ட நாள் வாழ எளிய உணவை சாப்பிடுங்க. இன்றைக்கு சொல்கிற ஒரு அறிவுரை என்னவென்றால், நீண்ட நாட்கள் நீங்கள் உயிர் வாழ எளிய உணவு வகைகளை சாப்பிடுங்க. அதாவது நொறுங்க திண்டா நோய் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற ஒரு பழமொழியும் உங்களுக்கு உண்டு. நொறுங்கு திண்டா நோய் இல்லைன்னு அர்த்தம் என்னென்னா, எதையும் சாப்பிட்டு நல்லா எதை வேணாலும் தின்னு அந்த அர்த்தம் கிடையாது. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி திரும்ப திரும்ப ரொம்ப நேரம் அரைக்க அப்படியே நைஸ் ஆகிடுதுல்ல, அந்த மாதிரி வாய் தான் மிக்சி. நல்லா உணவை அரைச்சி மாவாக்கி நல்லா பொடியாக்கி சாதாரணமாக ஆக்கி உள்ளே போனால் அதில் நோய் இல்லை. எப்படி போகுதோ அப்படியே வெளியே போயிடும். நீங்கள் டக்குன்னு ரெண்டு பெஞ்சு வெஞ்சவொடனே அப்படியே உள்ளே விடும்போது அதை ஜீரணமாக்கக்கூடிய சக்தி உங்கள் உடம்பு உஷ்ணம்தான். உங்கள் உடம்பு உஷ்ணத்தில் தான் அது அப்படியே உஷ்ணம் தாக்கி அதை அப்படியே நொந்து நூலாகி அப்படியே அது இதாகி அப்படியே தண்ணி மாதிரி ஆக்கக்கூடிய அளவில் ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் நிறைய வேலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதில் தான் நோய். இப்போ நிறைய வேலைகள் மிஷினுக்கு கொடுக்கும்போது மிஷின் பழுதாகுதில்ல, அந்த மாதிரி உள்ள உறுப்புகள்லாம் பழுதாகும். அதனால் நொறுங்க திண்டா நம்ம வாயிலையே அரைச்சி நீங்கள் நல்லா பொடியாகி நல்லா அரைச்சி உள்ளே விட்டிங்கன்னா உள்ள உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காம போயிடும். அந்த அர்த்தம் தான். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லும்போது உணவு மருந்தாக நினைக்கணும். இப்போ மருந்து சாப்பிட்டா நோய் சுகமாகுதுல்ல, அதுபோல் உணவு மருந்தாக நினைக்கணும். இப்போ இந்த ரசமெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏன் தமிழர்கள் ரசத்தை சாப்பிட்றாங்க? வெளிநாட்டுக்காரங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அதனால தான் கொரோனாவில் ரொம்ப பேர் செத்துருக்காங்க. வெளிநாட்டில் நோய் வரும்போது எதிர்ப்பு சக்தி கிடையாது. நம்ம இந்தியாவில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அதிக மரணங்கள் அதிக எண்ணிக்கை இல்லை கொரோனாவில். ஏன்னா எதிர்ப்பு சக்தி இவனுக்கு இருக்குது. எப்படி எதிர்ப்பு சக்தின்னா, ரசத்தை சாப்பிட்றான். ரசம் ஒரு மூலிகை. இப்போ கொரோனாவில் மூலிகை சாறு குடிங்க, கசாய நீர் குடிங்கன்னு சொல்லி எல்லா ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க இல்லையா? அது ஏற்கனவே ரசமாக இவன் சாப்பிட்ருக்கான், உணவில் சேர்த்துருக்காங்க. பல மூலிகை அதில் தட்டி போடுறாங்க. அங்கே பெருங்காயம் போடுறான், மல்லி இலை போடுறான், அந்த இலை இந்த இலை ஏதோ போட்டு அந்த எல்லாம் தட்டி எல்லாம் போட்டு சீரகங்கெல்லாம் போட்டு மஞ்சளை போட்டு இதெல்லாம் மூலிகையாக அதை அப்படியே இதாக ரசம் ஆகுது. அந்த ரசத்தை அவன் குடிக்கும்போது ஜீரண சக்தி உருவாகுது. எப்பேற்பட்ட உணவு இருந்தாலும் அந்த ஜீரணம் அது இதாகிருக்கு, முறிச்சிருது. அதனால் தமிழர்கள் பொதுவாக ரசம் இல்லாத சாப்பாடே இருக்காது. பொதுவாக உணவுன்னு எடுத்துக்கிட்டால் மோர் ரசம் இருக்கான்னு தான் கேட்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மக்களே. கடின உணவு அதிகமாக சாப்பிடாதீங்க. கடின உணவுன்னா மட்டன் இல்லாமல் சில ஆளுக்கு சாப்பிடவே இறங்காது. எப்போயாவது ஒரு முறை நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். அதுவே டெய்லி வழக்கமாக அதை வச்சுக்கிற வேணாம். உணவில் கொஞ்சம் எளிமையாக்குங்க. சாதாரணமாக தயிர் சாதம், பருப்பு சாதம், இட்லி தோசை, இடியாப்பம், இந்த நீரில் வேக வைக்கிறது பொதுவாக உணவு எடுத்துக்கோங்க. ஒரு 30-35 வயசுக்கு மேலே நீங்கள் நான் சொல்கிற காரியங்களை கடைப்பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு முந்தி அவன் இளமையாக இருப்பதுனால அதில் அந்த அளவில் பாதிக்காதவனுக்கு. ஆனாலும் இளமையிலிருந்தே செய்தால் இன்னும் கொஞ்சம் உடம்பு ஹெல்த்து உறுப்புகள் நல்லாயிருக்கும்.
அந்த உறுப்புகள் 10 வருஷம் 20 வருஷம் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொண்டு போகும், உறுப்புகள் நல்லா இருந்தால். இப்போ ஒரு 2 வீலர் வச்சுருக்கான்னா ஒரு ஆள் கைப்பட இருந்து அதை நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்ல முறையில் அதை இது பண்ணால் 15 வருஷம் அந்த பீரியடு முடியுது இல்லையா, அங்கிட்டு ஒரு 15 வருஷம் ஓட்டலாம், புது வண்டி மாதிரியே இருக்கும். நான் அப்படி வச்சுருந்துருக்கேன் என் வண்டியை, அந்த மாதிரி நான் வச்சுருந்துருக்கேன். விற்கும்போது கொடுக்கும்போது கூட புது வண்டி மாதிரி தான், புல்லட்டு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நம்ம எப்படியோ நம்ம வண்டி எப்படி இருக்கும், அந்த வண்டி தான் நம்முடைய உடம்பு, அந்த இன்ஜின் தான் நம்முடைய உறுப்புகள். சில ஆளுங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே குப்பையாக வச்சுருப்பான் வண்டியை, பார்த்துருக்கீங்களா? குப்பையாக இருக்கும் அந்த வண்டி, பார்க்கும்போதே அசிங்கமாக அலங்கோலமாக இருக்கும். அப்படித்தான் அவன் இருதயம் இருக்கும், குணம் இருக்கும். சில ஆளுங்க உறுப்புகள் அப்படி ஆக்கிடுவாங்க. கஞ்சாவும் சாராயத்தையும் கலந்து குடிப்பான். இன்னும் போதை பத்தலைன்னு இன்னும் அதிக எது போதை அதிகமாக இருக்கோ அதை போதை ஊசியை குத்திக்கிடுவான். போதை பார்க்க எப்பயும் வாயில் போட்டு மென்று நல்ல அழகான பல், அவன் கருப்பாக இருந்தாலும் பல்லாவது வெள்ளையாக இருக்கட்டும்னான்னு சொல்லி ஆண்டவர் வெள்ளையாக பல் கொடுத்தா எல்லாம் ரத்த காட்டேரி மாதிரி சவைச்சி எல்லாம் கண்ட இடத்துல துப்பி உடம்பை கெடுத்து உறுப்புகள் கெடுத்து, சாராயம் அப்படியே கொதிக்க தண்ணி ஊற்றாமல் குடிப்பான். ஏன் தண்ணி ஊற்ற சொல்கிறாங்கன்னா, அவ்வளவு ஹீட்டு உஷ்ணம், அவ்வளோ பெட்ரோல் மாதிரி அது. தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் ஐஸ் போட்டால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு நினச்சி தான் தண்ணி ஊற்றுனா ஐஸ் கட்டியாக போடுறான். இவன் அதெல்லாம் வேண்டாம், போதும் அதில் வராதுன்னா அப்படியே குடிப்பான். அப்படியே குடிக்கும்போது பெட்ரோல் உள்ளே ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த குடல். இப்போ பிளாஸ்டிக் இதில் அனலில் வச்சா அந்த பிளாஸ்டிக் எப்படி இதாகிரும்ல, அனலில் வச்சா அந்த மாதிரி தான் உங்கள் குடல் பாவம் ரொம்ப லேசானது. அதில் வந்து கொதிக்க உள்ளே ஊற்றும் போது அந்த இதெல்லாம் சுருங்கிடுது, அப்படியே சுருங்கி இதாகி வெடிச்சிரும். அதான் சகல நோய், கிட்னி பாதிச்சிரும். அதிகமாக ஊறுகாய் சாப்பிடாதீங்க. ஊறுகாய் உப்பு ரொம்ப உப்பில் போட்டிருப்பாங்க. தயவுசெய்து ஊறுகாய் வந்து ஓரளவில் சுமாராக தொட்டுக்கங்க. அதை கொஞ்சம் எச்சரிப்போடு இருங்க. ஊறுகாய் காரியங்கள், அப்பளப்பு, உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, உப்பு காரியம். மக்களே கொஞ்சம் விழிப்பாக இருங்க. உப்பு அதிகமாக, உப்பு சத்துன்னு சொல்லி அதிகமாக இருந்தால் கிட்னி பாதிச்சிடும். கிட்னி நேரடியாக அது பாதிக்கும். கிட்னி நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்க முடியும். இல்லாட்டினா டயாலிசிஸ் பண்ணால் அது செத்ததுக்கு அர்த்தம் தான். டயாலிசிஸ் பண்ணாலே அதுக்கு அடுத்து மரணத்துக்கு தான் போய் முடியும். கடவுள் உங்களுக்கு நல்ல உறுப்புகள் கொடுத்துருக்காரு, நல்ல அது நல்ல முறையில் மெயின்டெனன்ஸ் பண்ணி அது நல்ல முறையில் ஆக்குனீங்கன்னா 15 வருஷம் முடிகிற அந்த பீரியடு வண்டி 30 வருஷம் வர்ற மாதிரி 60 வருஷம் 70 வருஷம் ஒரு கணக்கு இருந்தால் 80 90 100 வரைக்கும் கூட வாழலாம் நம்ம உறுப்புகள் நல்லா இருந்தால். அதனால் உணவு அதுக்கு முக்கியம். அந்த உணவை வந்து தயவுசெய்து நாக்குக்கு முதலிடம் கொடுக்காம தயவுசெய்து உணவு காரியங்களை கொஞ்சம் எளிமையாக்குங்க. உணவை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க. நைட்டு பொதுவாக சாப்பிட வேண்டாம். 6 மணி 7 மணியோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப தப்பு. அது ஜீரணம் ஆகாது. அதனால் பசியோடு படுத்தா பரவாயில்ல. ஒரு கிளாஸ் பால் குடிங்க, நல்லா இல்லாட்டா தண்ணியை நல்லா குடிங்க. உண்டி சுருக்கி உயிர் வாழ். சாப்பாடை குறைச்சி நீண்ட நாள் நீங்கள் வாழலாம். பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்று வள்ளலார் அறிஞர் மேதை சொல்லியிருக்காங்க. பசி எப்பயுமே நீங்கள் பசியாக இருந்தால் தான் மூளை நல்லா வேலை செய்யும், தெளிந்த புத்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எப்போவும் தென்னு போதையிலேயே எப்போவும் அந்த ராங்கிலே இருக்கும்போது திறன் சக்தி போயிடும், ஞாபக சக்தி போயிடும், நல்ல எண்ணங்கள் போயிடும், மூர்க்க குணங்கள் வரும், மிருக குணங்கள் வரும். எல்லாமே நம்ம தான் வச்சுக்கிறோம். கெட்டவன் நல்லவன் சொல்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நாம் வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது.
அதனால் அதுக்கு உணவு முக்கியம். சில ஆளுங்க உணவு வச்சு ஒரு ஆளை நம்ம எடை போடலாம். காட்டா மாதிரி தின்னுக்கிட்டு இருப்பான். நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறையா இலை நிறையா வச்சு அதை தின்ன இதை தின்ன ஒருத்தன் பேட்டியிலேயே நீங்கள் டிவியிலேயே பார்த்துருப்பீங்க. எலும்பை தூக்கி அப்படி கடிக்க வைக்க எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட. அப்படி ஒரு சாப்பாடு ராமனா, அப்படி ஒரு வீரனா காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உதரம் பெருத்தா உத்தரத்துக்கு உதவாது. சாப்பிட்றதுனால அவன் வீரன் கெட்டிக்காரன் அறிவாளி கிடையாது. தயவுசெய்து சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவில் கொஞ்சம் எளிமையாக்குங்க. நீண்ட நாள் வாழ அது உதவும். மக்களே, இந்த காரியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நல்லா நீண்ட நாளாக இருங்க. உடல் பயிற்சி எடுங்க. தயவுசெய்து சீரான உடல் பயிற்சி கொஞ்சம் ஒரு 20 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு நடங்க. நல்லா இருங்க மக்களே. நன்றி.